உமக்கு கூடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த சிறப்பு ஆண்டு விழாவை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு நன்றி. இந்த விசேஷித்த நற்செய்தி கூட்டம் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாட்களில் விசேஷித்த விதமாய் பேராயர் பேட்ரிக்கையாவுடைய பிறந்த நாளும் நாளை இருப்பதனால அதையும் சேர்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நன்மைகளை பெற்று வார்த்தைகளை பெற்று மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த இடத்துல முழுவதும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஏரியா முழுவதும், இந்த எல்லை முழுவதும் உடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற பிரதம பேராயர் ஆண்டவரே தினத்தூது ராஜா அவர்களையும் அருமையான பேராயர் அம்மாவையும் கர்த்தர் வல்லமையாய் இந்த இடத்துல பயன்படுத்தி ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இந்த இடத்துல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் சுகம் கொடுப்பதாகவும் நன்மை கொடுப்பதாகவும் இருப்பதாக. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும். ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிப்புகளாய் மாற்றப்படட்டும். இந்த இடத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் இன்னும் அநேக ஆயிரமாய் பெருகட்டும். இதற்கு கொடுத்த உதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வாதம், இந்த காணிக்கையை ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளும். ஊழியத்துக்கு பயன்படுத்தும். இன்னும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய மக்களை, தாங்கக்கூடிய மக்களை கொண்டு வாரும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தாய்க்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை பாடல் மூலமாக துதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டு இருந்தோம். தேவன் அதை அங்கீகரித்தார். அவருக்கென்று உற்சாகத்தில் காணிக்கையில கொடுத்தோம். கர்த்தர் அங்கீகரித்தார். இப்பொழுது கர்த்தர் பேச போறார். கர்த்தர் பேச, இதுதான் முக்கியம். நமக்கு பாடலை விட, இந்த கொடுத்த காணிக்கை விட கர்த்தர் வார்த்தை தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை வேண்டும் என்றால் சத்தியத்தை கேட்கணும். அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை கொண்டு வரும் பொழுது அது கவனமாய் நம்ம வசனத்தை கேட்டு அந்த வசனங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தனை செய்வார். உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய பிஷப் ஐயாவுடைய செய்திகள் பார்க்கும்போது அவர் சாதாரணமாக தான் பேசுகிறவள தெரியும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா வல்லமை வெளிப்படும். வல்லமை வெளிப்படும், அற்புதம் நிகழும், அதிசயம் நடக்கும். பேசும்போதே கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவார் ஆண்டவர். அதை நான் கண்டதை நம்ம சபையில் பலமுறை அதை பார்த்துருக்கிறோம். அருமையான பிஷப் அம்மா கூட, சாந்தி அம்மா கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது சத்தியத்தை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருவாங்க. வசனத்தை கேட்கும் போது வசனம் தான் விடுதலை கொடுக்கும், வேறு எதுவுமே விடுதலை கொடுக்காது. எவ்வளோ பாடலாம், எவ்வளோ துதிக்கலாம், எவ்வளோ குதிக்கலாம், எவ்வளோ ஆடலாம், எந்த அவனை செய்யலாம். ஆனால் வசனம் மட்டும்தான் உங்களையும் என்னையும் நிலை நிறுத்தும். கையில தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அருமையான நம்முடைய பேராயர்கள் செயின்ட் ஜான் சிமலுக்கு மிஷனுடைய பேராயர் ஐயாவும் ஐசிஎம்சி என்ற பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, இந்தியன் கிறிஸ்டியன் மிஷனரி மிஷன் கவுன்சில் ஒன்று உருவாக்கி, இனி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களில் பிரயாணங்களை பண்ணி ஆங்காங்கே இந்த ஊழிய கொடிகளை உருவாக்கி அங்கங்கே ஊழியர்களுக்கெல்லாம் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்காரு எங்கள் ஐயா. அவங்க நாளைய சோத்திரம் வந்திருக்கிறாங்க. ஐயா கார்ட்ட நேரடியாக கொடுக்குறேன். ஐயா நடத்துவோம். அம்மா பிஷப் அம்மா அவங்களை இப்போது கையெடுத்த உற்சாகத்தோடு கூட வரவேற்போம்மா. பிரைஸ் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். எல்லா மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுவது தேவனுடைய வார்த்தை ஒன்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூட அது ஒன்றுமே இல்லை. துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் ஒரு வார்த்தை கடந்து வரும், கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் வரும்பொழுது